தற்போதைய அண்மை செய்தி. ஸ்ரீவைகுண்டம் அருகே செந்தூர் ரயிலில் சிக்கியவர்கள் ஜேசிபி மூலமாக மீட்கப்படுகிறார்கள். தண்டவாளம் மூலம் நடந்தே வந்தவர்களை ஜேசிபி மூலம் வீரர்கள் மீட்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. 3 நாட்களாக சிக்கி தவித்தவர்கள் தற்போது மீட்கப்படக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜேசிபி வாகனங்கள் மூலமாக அவர்கள் மீட்கப்படக்கூடிய செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன. வெள்ளத்தால் ரயிலிலிருந்து வெளியேற முடியாமல் 3 நாட்களாக தவித்த பயணிகள் தற்போது மீட்கப்படக்கூடிய அந்த அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. தண்டவாளம் மூலம் நடந்தே வந்தவர்களை ஜேசிபி மூலமாக வீரர்கள் மீட்கப்படுகிறார்கள். 3 நாட்களாக அவர்கள் ரயிலில் சிக்கி தவித்த நிலையில் தற்போது மீட்கப்படக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் அருகே செந்தூர் ரயிலில் சிக்கியவர்கள் ஜேசிபி மூலமாக மீட்கப்படக்கூடிய அந்த அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் சுடலைமணி வழங்க நாம் கேட்கலாம். சுடலைமணி, மீட்பு பணிகள் தொடர்பான மேலும் விவரங்கள். நிச்சயமா ஷாம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஏராளமான பகுதிகள் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் இந்த வெள்ளத்தில் என்பது சிக்கிக் கொண்டது. இதன் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இந்த ரயில் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 3 தினங்களாக அவர்களுக்கு அந்த ரயிலில் வந்த பயணிகளுக்கு முறையான உணவு எதுவும் கிடைக்காத சூழலில் இன்றைய காலை ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதற்கிடையில் அந்த உணவுகளை பெற்றுக்கொண்ட பயணிகள் ஒவ்வொருவராக தற்போது இந்த ரயில் தண்டவாளம் வழியாக வரும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்க்க முடிகிறது. குறிப்பாக சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து செய்துங்கநல்லூர் வரை சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் ரயில் தடத்திலேயே தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது செய்துங்கநல்லூரில் இருந்து திருநெல்வேலி சந்திப்பு நிலையத்திற்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த அரசு பேருந்துகளில் தற்போது இவர்கள் பயணம் செய்வதற்காக நடந்து வந்து கொண்டிருக்கின்றனர். சிலர் முடியாத சூழலில் இந்த ரயில்வே தண்டவாளத்திலிருந்து அருகில் இருந்த ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.